ஹாய் நண்பா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை பார்ட் 2 படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு நார்மலான சராசரியான ஒரு வாத்தியாரா தான் இருக்காரு. ஆனா பட் அவருக்கு எப்படின்னா எல்லாருமே நம்ம இந்த மதம், இனம், இந்த கேஸ்ட்லாம் பார்த்து மதிக்கக்கூடாது. எல்லாருமே ஈக்குவலா மதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கூடி தான் நம்ம விஜய் சேதுபதி. பட் என்னதான் இப்படி இருந்தாலுமே முன்னுக்கு ஏதாச்சும் ஒரு அநியாயம் நடக்கிறப்போ அவர் கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவருக்கு கொஞ்சம் ஒரு பதற்றம், கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு மேல இருக்கிற இவங்களுக்கும் மேல இருக்கிற இந்த அந்த ஊர்லயே பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே இருக்கிறவங்க யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணாங்க போட்டு அடிக்கிறது, பொம்பளை பிள்ளைங்க செக்ஷுவல் பண்றது சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகள் பண்ணுவாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்னதான் கண்ணு முனுக்கு அநியாயம் நடந்தாலும் அந்த அளவுக்கு தட்டி கேட்க மாட்டாரு. நம்மளா வாத்தியாரா இருந்தாலுமே அந்த தட்டி கேட்காம கூட்டத்துல தூரமா உட்காந்து கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு ஆள் தான் விஜய் சேதுபதி. பட் இவருக்கு ஃப்ரெண்டா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கருணாஸ் மகன் நடிச்சிருப்பாரு. அவர் அசுரன் படத்துல நடிச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா. அவரு தான். அவரு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையில பாத்தீங்க அப்படின்னா அவரு இது மாதிரி மேல உள்ள ஆளுங்களை வெட்டி சாட்சி போடுறாரு. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்க ஆளுங்க இவரை போட்டு தெளிறாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன தோணுது, விஜய் சேதுபதி என்ன தோணுதுன்னா இங்க நம்ம நியாயம் நீதி பத்தி பேசக்கூடாது, நம்ம இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் இங்க நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நீதி நேர்மை ஏதாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவரு பாத்தீங்கன்னா மக்கள் படைத்தலைவரா மாறுறாரு. மக்கள் எப்படி இந்த மக்கள் படத்துல ஏத்துக்கிட்டாங்க. இதனால எப்படி இந்த பொலிட்டிக்கலுக்கும் இவருக்கு சம்மந்தம் வருது சொல்லிட்டு தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையே போகுது. இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் தாங்க சொல்லுவேன். ஏன்னா இப்ப இந்த படத்தை வேற யாராச்சும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவை தான் வந்திருக்கும். பட் இது டைரக்டர் வெற்றிமாறன் வாத்தியார் பண்ணதுனால மட்டும்தான் இந்த படம் ஒரு ரோவா, இன்டென்ஸா, ப்ரூட்டலா ஒரு டெப்தான ஒரு பொலிட்டிக்கல் டிராமா கிடைச்சிருக்கு. ஏன்னா முன்ன பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் டச் பண்ணிருக்க மாட்டாரு. அங்கங்க இருக்கும் தவிர படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெருமா வாத்தியார் பிடிக்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த அளவுக்கு பெருசா அந்த பொலிட்டிக்கல் டச் என்ற அளவுக்கு அந்த பெருசா இருக்கு. பட் இந்த பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1 கம்பேர் பண்றப்போ படம் ஸ்டார்டிங்ல எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பொலிட்டிக்கல் டிராமாவை தான் நம்ம படம் பார்ப்போம். பட் எதுவுமே பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக் இந்த படத்தோட திணிக்கிற மாதிரி எதுவுமே வச்சிருக்க மாட்டாரு. அந்த படம் போற ஃப்ளோலே நிறைய விஷயத்தை நம்மளுக்கு கத்து கொடுத்துருப்பாரு. அதுதான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம், மிகப்பெரிய ஒரு பேக் போனே சொல்லுவேன். ஏன்னா இது இன்கேஸ் பொலிட்டிக்கல் டிராமா ஓகே நம்ம நிறைய விஷயத்தை திணிக்கணும், பாலிடிக்ஸ் என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை எதுவுமே திணிக்காம அந்த கதையோட ஒழுங்கா கொண்டு அந்த பொலிட்டிக்கல் வச்சுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு ரோவா, இன்டென்ஸா, ப்ரூட்டலா அந்த அளவுக்கு மெச்சூர்டா இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. அடுத்து இந்த படத்துல பாசிட்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா பார்ட் 1ல எப்படி சூரியன் குமரேசனா வாழ்ந்திருக்காரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட் 2ல நம்ம விஜய் சேதுபதி ஃபுல்லா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா பெருமாளா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லுவேன். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க பெருமாளா அந்த ஒரு விஷயத்தை நீங்க பெருசா பாப்பீங்க. இந்த இடத்துல நம்ம விஜய் சேதுபதி அண்ணா இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. பெருமாளை மட்டும்தான் நீங்க இந்த படத்துல பாப்பீங்க. அங்கங்க பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மரா நிறைய விஷயத்துல பயங்கரமா அந்த சீன் பயங்கரமா எலிவேட் பண்ணிப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்திருப்போம் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன்ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மரா பண்ணிப்பாரு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்ட் 2ல பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் பெர்ஃபார்மரா பயங்கரமா அந்த ஒரு சீனை எலிவேட் பண்ணி ஸ்கோர் பண்ணிருந்தாரு. படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம பெருமா வாத்தியா தான் வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை விஜய் சேதுபதி கொடுத்திருந்தாங்க. அவர் டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும், என்ன நடந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அவர் ரிலாக்ஸா கூலா காமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளு. அதையா இருக்கட்டும், அங்கங்க அவருக்குன்னு உரிய அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா. இங்க பேசுறப்போ அங்க உட்காந்து நக்கல் அடிக்கிறது, கலாய்க்கிறது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதுவும் இருக்கட்டும். நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம விஜய் சேதுபதி பண்ணியிருந்தாரு. அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. மூணாவது பாத்தீங்கன்னா நிறைய இவரை தவிர மற்ற கேரக்டர் நம்ம சூரியன் அண்ணா இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் சூப்பராகவே பண்ணிருந்தாங்க. பிளஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரைசேஷனே பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நான் நினைச்சேன் மஞ்சு வரையெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஸ்கோப் கொடுத்துருக்க மாட்டாங்க, சும்மா ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு நினைச்சேன். பட் இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா மஞ்சு வாரியருக்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலா விஜய் சேதுபதி ஸ்கோர் பண்றப்ப நிறைய சீன்ஸ் மஞ்சு வாரியர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சீனை கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க சூரியன் அண்ணா. அவர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் இருக்குங்க. ஜீப் விட்டு இறங்கி வெளியே அங்க இருக்கிற போலீஸை பார்த்துட்டு அங்க இருக்கிற தொப்பியை கட்டிட்டு இப்படி பார்த்துட்டு போவாருங்க. அது ஒண்ணு போதுங்க, அந்த மனுஷன் எந்த அளவுக்கு மகா நடிகன்னு சொல்லிட்டு தெரியும். அது நீங்க பாக்குறப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு நடிப்பு ஃபீல் பண்ண முடியும். பட் நான் நார்மலா நான் பாக்குறப்போ எனக்கு அவர் தோணுச்சு. ஏன்னா அவர் நீதி நேர்மன்றப்போ போலீஸ்லாம் இந்த மாதிரி பண்றப்போ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இங்க இருக்கிற இடத்துல நம்ம இந்த போலீஸ் இருக்கிற இடத்துல நீங்க நீதி நேர்மன் பார்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு எதுவுமே பேச முடியாது. ஜஸ்ட் ஒரு லுக் விட்டு சிரிச்சுட்டு போவார், அவ்வளவுதான். அதுதாங்க, அது மட்டும்தான் பண்ணுவார் படத்துல.
அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு பர்சனல் கனெக்ட் வந்துரும். ஸோ அது வந்து சூப்பரா பண்ணுது. இந்த மாரி நெறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரான ஒரு கேரக்டர் குடுத்து, அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம். அடுத்து இந்த படத்துல இது வந்து ஒரு 80ஸ், 90ஸ்ல நடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியூசிக் டைரக்டர் இளையராஜா தான் போட்டிருக்காங்க. ஏன்னா, அந்த மாரி டைம்ல இந்த மாரி பிரைம் டைம்ல அந்த 90ஸ், 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இளையராஜா வந்து பீக்ல இருந்தாரு. ஸோ நம்ம வந்து நெறைய 90ஸ் பாட்டு கேட்டுருக்கோம். ஸோ அந்த டைம்ல வந்து இளையராஜா வந்து எந்த அளவுக்கு பீக்ல இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரு அந்த காலகட்டத்துல ஒரு பீரியட் சப்ஜெக்ட் நடக்கிறதுனால, ஸோ அந்த டைம்ல யார் வந்து பீக்கான ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாரோ, ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இங்க போட்டது தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன்னு சொல்லுவேன். ஏன்னா, நெறைய சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இல்லாம விட்டுருப்பாரு. ஸோ நெறைய சீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிளாங்கா இருக்கும். பட் அந்த சீன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நமக்கு வந்து மோஸ்ட் ஃபேவரட் சீனா இருக்கும். ஏன்னா, அந்த படத்துல இன்கேஸ் அந்த சீன்ல வந்துட்டு அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருந்தார் அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா இப்ப கொடுத்த அந்த சீனோட இம்பாக்டோட வந்து கொஞ்சம் கம்மியா தான் குடுத்துருக்கும். பட் அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எந்தெந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடும், எந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடக்கூடாதுன்னு வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. சாங்ஸ்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. அது அப்படியே வந்துட்டு சொர்க்கத்துக்கு கூட்டு போன மாதிரி வந்து ஒரு மனுஷன் வந்துட்டு சாங்ஸை போட்டு வந்துட்டாரு. அதுவும் தினம் தினம் சாங்லாம் வந்துட்டு வெறித்தனமா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதுதான் இந்த படத்துல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப பாசிட்டிவா பட்ட விஷயமே. படத்துல என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த விடுதலை பார்ட் 1 இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது வந்து ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் நம்மளுக்கு வந்து அள்ளு விட்டுரும். என்னப்பா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற. ஏன்னா அந்த ரயில்வேல பொம்மை வச்சு இந்த ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கை தனியா, கால் தனியான்ற அளவுக்கு வந்து ப்ரூட்டலா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கே வந்துட்டு இது வந்து நம்ம மக்கள் பட தலைவர் தான்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்திரம் வரும். ஸோ அந்த அளவுக்கு அந்த சீனை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விடுதலை பார்ப்போம் நினைச்சாலே அந்த ஒரு ட்ரெயின் அந்த ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் வந்துடும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி பெருசா ஒரு இம்பாக்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு சீக்வன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிளஸ் வந்து பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பெருமாள் வாத்தியார் குடிக்கிறது வந்துட்டு அந்த படத்தோட கதையா இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து படம் ஸ்டார்ட் பண்ணது முடிஞ்சது தெரியும். அந்த அளவுக்கு செம்ம ஹைலி எங்கேஜிங் அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய கதைங்க இருக்குது, நிறைய சப் டாபிக் இருந்தாலுமே படம் வந்து அங்கங்க இந்த இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் வச்சாலுமே வந்து படம் வந்து அங்கங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த படம் வந்து படுத்துருது. அந்த அளவுக்கு பெருசா அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் இந்த படத்துல ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த படம் வந்து டெக்னிக்கலி அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங் இல்லைங்க. ஏன்னா நீங்க படம் பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்து கேமரா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் வந்துட்டு ரொம்ப வந்து நம்மளுக்கே வந்துட்டு சளி குத்துட்டு என்னடா அது நல்ல சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கிறப்போ அந்த கேமரா வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதே பாக்குறப்போ இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்ற அளவுக்கு தான் தோணுது. ஏன்னா இவங்க வந்து ரஷ்ஷிங்ல தான் இந்த படத்தை வந்து எடிட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எடிட்டிங் வந்து அந்த அளவுக்கு பெருசா சரியில்லைங்க. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து நல்லா ப்ராப்பரா ஒரு எங்கேஜிங்கா வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா எடிட்டரோட ஒரு வேலை தான். ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரசன்ட் பாஸ்ட் அந்த பிரசன்ட் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வச்சதுனால நம்மளுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா வந்துட்டு ஒரே 2 டைம்ல நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு பெருசா அந்த எடிட்டிங் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. பிளஸ் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனோட அந்த எடிட்டிங் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபிளாஷ்பேக்ல அந்த சொல்ல வந்த விதமும் சரி, அந்த எமோஷன்ஸ் இதுவும் செம்மையா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அது சீனா பாக்குறப்போ செம்மைச்சு. பட் அது சேர்த்து நம்ம ஸ்கிரீன் பிளேல பாக்குறப்போ ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஸ்கிரீன் பிளேல பாக்குறப்போ மட்டும்தான் அந்த எடிட்டிங் கொஞ்சம் சரியில்லையோ. அந்த பிரசன்ட்ல இருக்கிற அந்த எடிட்டிங்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கிற அந்த எடிட்டிங் மட்டும் கொஞ்சம் சரியில்லையோன்ற அளவுக்கு தான் வந்து எனக்கு தோணுச்சு. டெக்னிக்கலி இந்த படம் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத படம் தான் வந்துட்டு இந்த விடுதலை பார்ட் 2 படம். ஸோ இதுதான் நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நீங்க ஒன்றும் இந்த படத்தை ஒன்று பார்க்கல அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு P18 படம் தான். ஸோ இது வந்துட்டு நீங்க ஒன்று மாதிரி நிறைய இந்த நியூ சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து இந்த படத்துல வந்து சுத்தமா இல்லவே இல்லை. இது வந்து ஃபுல்லா கொஞ்சம் ராவா இன்டென்ஸா வந்து எடுத்துருப்பாங்க. பிளஸ் இது நிறைய வந்து பாலிட்டிகல் பேச்சு இருக்கிறதுனால வந்துட்டு இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த படத்தை ஒன்று பார்க்கலாம் வந்துட்டு தாராளமா இந்த படத்தை நீங்க தேர்வு பார்க்கலாம்.